அந்த காலத்துல இப்படிலாம் வரிகள் எழுதியிருக்காங்களா? கல்ல எச்சில் என்று உள்ளெறிந்து போடுறீர், கண்ட எச்சில் கையனோ பரமனுக்கும் ஏறுமோ, கண்ட எச்சில் கேளடா கலந்த பாணி அப்பிலே, கொண்ட சுத்தம் ஏதடா குறிப்பில்லாத மூடரே. இறைவனுக்கு படைக்க வேண்டிய சாப்பாட்டை யாராவது எடுத்து சாப்பிட்டுட்டா அந்த உணவு எச்சில் பட்டு விட்டது என்று அந்த உணவை தூக்கி போட்டுட்டு வேற உணவை சாமிக்கு படைக்கக்கூடிய மூடர்களே, கண்ட கண்ட இடங்கள்ல வைக்கக்கூடிய அந்த கையை கொண்டுதானே நீங்க மீண்டும் அந்த சாமிக்கு உணவு செய்றீங்க. அப்போ அந்த உணவு எச்சில் ஆகாதா? அதை உங்க ஆண்டவன் ஏத்துக்குவாரா? நீரால் ஆன இந்த மனித உடம்பில் தானே இந்த எச்சியும் கலந்திருக்கு. தூய்மை என்பது நாம் வெளியே சுத்தம் செய்வது மட்டுமல்ல, நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி நம் தூய மனதில் இறைவனை நிறுத்தி வழிபடுங்க அப்படின்னு சொல்றாரு சிவவாக்கி சித்தர். இறைவன் நான் யாரு, ஒரு வழிபாடுனா எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணுங்கிறத அப்பவே மிக புரட்சிக்குரிய வரிகளில் சொன்னவர் சிவவாக்கி சித்தர். இதை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. நம்ம தமிழை சொல்லிக் கொடுங்க.